எப்படி செய்யற? என்னது என்ன சொல்லுகிறான்? இது ரெண்டு மட்டும் தான் சம்பந்தப்படுது. ஓ, இது ரெண்டு மட்டும் தான் சம்பந்தப்படுது. அப்ப வேலைக்கான சமன்பாடு என்ன? வேலை சமன் விசை நகர்த்துறதுக்கு. வேலை சமன் நான் என்ன திணிவை தந்திக்கிறேன்னா அந்த கேள்வியில நகர்த்துறதை வெட்டிட்டு உயர்த்தேண்டமாக போட்டுக்கோங்க. என்ன உயர்த்தேன்னு போட்டுக்கோங்க. அப்படின்னு சொன்னா இது என்னது? அழுத்த சக்தி. 4 10 2 4 2 8 தர 4 2 8 தர 10 80 ஜூல். அதை 4ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா என்ன விட வரும்? 20 வெட் வரும். அடுத்த கேள்வி. ஒரு பெட்டியை 20 நியூட்டன் விசையை கொடுத்து ஒரு பெட்டியை 20 நியூட்டன் விசையை கொடுத்து 4 மீட்டர் தூரத்திற்கு நகர்த்த 5 செகண்ட் எடுத்தது. ஒரு பெட்டியை 20 நியூட்டன் விசையை கொடுத்து 4 மீட்டர் தூரத்திற்கு நகர்த்த 5 செகண்ட் எடுத்தது. வலுயாது. கொஞ்சம் பாருங்க. இங்கின விசை தந்திக்குது, அதோட தூரம் தந்திக்குது. நான் 3 சமன்பாடு பார்த்துக்கிறேன். ஒன்று விசை தர தூரம், இல்லாட்டி ½ mv வர்க்கம், இல்லாட்டி mgh. விசை சம்பந்தப்பட்டால் இந்த சமன்பாடும், வேகம் சம்பந்தப்பட்டால் இந்த சமன்பாடும், உயரம் சம்பந்தப்பட்டால் இந்த சமன்பாடும். அப்ப இங்க விசை சம்பந்தப்பட்டிக்கு அதால முதலாவது சமன்பாடு. விசைக்கு பதிலாக 20, தூரத்துக்கு பதிலாக 4 பெருக்கினீங்கன்னு சொன்னா 80. 80 5ஆல பிரிச்சா எத்தனை வந்துச்சு? 16. சரி, அடுத்த கேள்வி எழுதுங்க. இதையா? சரி ரஃபா, 3 சமன்பாடு நாங்க பாத்திக்கிறோம் தானே. வேலைக்கான சமன்பாடு என்னதை பார்த்தோம் நாங்க? F தர D விசைய தூரத்தால பெருக்கிற. mgh சொல்லி இந்த ஒரு சமன்பாடு பார்த்துக்கிறோம் அழுத்த சக்திக்கு. இன்னொரு சமன்பாடு பார்த்துக்கிறோம் ½ mv வர்க்கம் இயக்கப்பாடு சக்தி. அப்ப இது 3ல எதையும் நேரத்தால பிரிச்சாலும் வரப்போறது எங்களுக்கு என்ன? வலுத்தான். ஏன்டா இது வேலையிட சமன்பாடு, இது சக்திகளோட சமன்பாடு. அப்ப வலு சக்தியை இல்லாட்டி வேலைய நேரத்தால பிரிக்கிறது தான் இது. அப்ப உங்களுக்கு விசை தந்திருந்தா நீங்க பாவிக்க போற சமன்பாடு இதுதான். விளங்கிச்சா? அப்ப நீங்க இங்க விசைய தூரத்தால பெருக்கி அந்த வார விடைய நேரத்தால பிரிச்சிங்கன்னா விட வரும். சரிதானே? அடுத்த கேள்வி. எட்நூ 80 கிராம் இல்ல 80 கிராம் போட வேணாம். 8000 கிராம் திணிவுள்ள 8000 கிராம் திணிவுள்ள ஒரு பொருள் 2 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்தப்படுகின்றது. 2 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்தப்படுகின்றது. அழுத்த சக்தியை காண்க. என்ன சக்தி தாத்தா? அழுத்த சக்தியை காணணுமா? இங்க அழுத்த சக்தியை தான் பேசுறாங்க. ஏண்டா உயரம் சம்பந்தப்படுது. சமன்பாடு mgh.
திணிவு 8000 கிராம்னு தந்திக்கிறான். கிராம்ல விட கொடுக்கலா, கிலோகிராமுக்கு மாத்தணும். கிலோகிராமுக்கு மாத்த கிராம் எத்தனையால பிரிக்கணும்? 1000ஆல பிரிக்கணும். 8000 1000ஆல பிரிச்சிங்கன்னா 8, ஜிக்கு பதிலா 10, உயரமுக்கு பதிலா 2. 8 2 16, 16 தர 10, 160 ஜூல்னு வரும். சரியா? எப்படி தாத்தா அப்படியே கொஞ்சம் வரங்கா எடுத்து பாருங்க. ஓகே, என்னது mgh தானே சமன்பாடு. சரியா? அதில் திணிவு எவ்வளோ தந்திக்குது உங்களுக்கு? 8000 கிராம்னு தந்திக்குது. நாங்கள் திணிவு எதில் போடணும்? கிலோகிராமில் தான் போடணும். கிராமில் எங்களுக்கு விட கொடுக்கலாம். சரியா? கிலோகிராமில் கொடுக்கணும். அதால் நாங்கள் கிராமை கிலோகிராமுக்கு மாற்றணும். கிராம கிலோகிராமுக்கு மாற்ற நீங்கள் 1000ஆல பிரிக்கணும். 8000 1000ஆல பிரிச்சா எவ்வளோ? பிரிச்சா 8. அப்போ நீங்கள் திணிவுக்கு பதிலாக 8ம், ஜிக்கு பதிலாக 10ம், மற்றது உயரம் 2 மீட்டர் தானே, அப்போ உயரத்துக்கு பதிலாக 2. இப்போ இது 3ஐயும் பெருக்கினீங்கடா விட வரப்போகுது. சரியா? அடுத்து போடுங்க. 2021 பாஸ் பேப்பர் கொஸ்டின் உண்டு. வேலையின் அழகு யாது? வேலையின் அழகு யாது? இது கொஞ்சம் யோசிக்கணும். வேலையின் அழகு யாது? நாலுல என்ன விடு? இது கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2. ட்ரை பண்ணி பாருங்க. வேலையின் அழகு எங்காலையோ சுத்தி எடுத்திக்குது விசையை வச்சுக்கொண்டு பாருங்க. இப்ப வேலையிட அழகு கேட்டியது. வேலைக்கான சமன்பாடு என்ன? விசைய தூரத்தால பெருக்கிற. விசைக்கு என்னது? பொதுவா நியூட்டன், தூரத்துக்கு மீட்டர், அதால நியூட்டன் மீட்டர்னு ஒரு அழகிக்குது. அது இல்லாம விசைக்கு இன்னொரு சமன்பாடு F = ma. அப்ப அங்கே இது வர்றது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த எஃப்க்கு பதிலாக அதை பிரதியிடுறோம். எஃப் தர டி தானே. இப்போ எஃப்க்கு பதிலாக கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 இன்ட்டு டிக்கு பதிலாக எம். இப்போ என்ன விடு? கிலோகிராம் 2 m இருக்குது. ஸோ மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2 எழுதிக்கோங்க அப்படியே. ஓகே சமீஹா, வேலைக்கான சமன்பாடு இது தானே. விசைக்கு இன்னொரு சமன்பாடு இதுதானே, F = ma சொல்லி. சரியா? அந்த சமன்பாட்டில் இருந்து விசைக்கு ஒரு அழகு வரும் தானே, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 உண்டு. அப்போ நாங்கள் இந்த எஃப்க்கு பதிலாக அந்த கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2ஐயும் இந்த தூரத்துக்கு பதிலாக எம்மையும் போட்டோம்டா இங்கே மீட்டர் வர்க்கம்னு சொல்லி வரும் விசை. இந்த போல நாலாவது கேள்வி செய்யுங்க. இல்ல, இந்த நாலாவது கேள்விய. சரி பாப்போமே. வேலையின் சர்வதேச அலகு. சர்வதேச அலகு என்னது? ஜூல். வேலையிட சக்திட சர்வதேச அலகு ஜூல். வலுட சர்வதேச அலகு வெட். சரியா? சர்வதேச அலகுன்னு கேட்டால் நீங்கள் கொடுக்க வேண்டியது ஜூலை தான். சரியா? அடுத்த கேள்வி ரெண்டாவது. பொருளொன்றின் திணிவு இரட்டிப்பாகும் போது வேகம் மாறாதிருப்பின் அதன் இயக்கப்பாட்டு சக்தி. இயக்கப்பாட்டு சக்திக்கான சமன்பாடு இயக்கப்பாட்டு சக்தி சமன் அரை mv வர்க்கம். சரியா? இந்த திணிவு, சரியா, திணிவு 2 மடங்கு ஆவிச்சுட்டு சொன்னா இயக்கப்பாட்டு சக்தியும் என்ன செய்யும்டா? 2 மடங்கால கூடும். அதை எழுதி இதை கொஞ்சம் எழுதிக்கோங்க. இதை எழுதிக்கோங்க. என்ன தாங்க? 2 கேள்வி இருக்குது வாங்கின. 2 கேள்வி இருக்குது. வேகத்துக்கும் ஒரு கேள்வி இருக்குது, திணிவுக்கும் ஒரு கேள்வி இருக்குது. இயக்கப்பாட்டு சக்தியோட சமன்பாடு எழுதி
half mv வர்க்கம் தானே. நீங்க போடுங்க. இது 2 மடங்கால கூடினா இயக்கப்பாட்டு சக்தியும் 2 மடங்கால கூடும். திணிவு 2 மடங்கால கூடினா இதுவும் கூடும். இது எப்ப வேகம் மாறாதிருப்பின், வேகம் மாறல்ல, இது மட்டும் கூடுது அப்படி போட்டுக்கோங்க. இந்த சமன்பாடு எழுதுங்க. அப்புறம் வேகம் மாறாதிருப்பின், வேகம் மாறாதிருப்பின் அப்படின்னு எழுதிட்டு இது எழுதிக்கோங்க. திணிவு 2 மடங்கால கூடினா இயக்கப்பாட்டு சக்தியும் 2 மடங்கால கூடும். அடுத்தது போடுங்க. திணிவு மாறாதிருப்பின், திணிவு மாறாதிருப்பின், திணிவு மாறாதிருப்பின் திணிவு மாறாதிருப்பின். இப்ப என்ன சொல்றாங்க? திணிவு மாறலையாம். இப்ப என்ன சொல்றாங்க? திணிவு மாறல்ல, திணிவு மாறல்லன்னு சொன்னா சரியா. இப்ப என்னது? half mv வர்க்கம். இதுல இவர் மாறல்ல, இவர் வேகம் 2 மடங்கால கூடுற பாருங்க. வேகத்துல வர்க்கம் ஈக்குது. அப்ப 2 மடங்கால கூடினா 2 மடங்கால கூடாம இப்ப 4 மடங்கால அதிகரிக்கும். காரணம் இது வேகத்துல வர்க்கம் சுட்டி. இப்ப வேகம் மட்டும் இருந்தா 2 மடங்கால கூடினா 2 மடங்கால கூடும். ஆனா வேகத்துல வர்க்கம் சுட்டி சரியா எத்தனை மடங்கால கூடும்? 4 மடங்கால கூடும் சரியா. இப்ப நீங்க திணிவு மாறாதிருப்பின் half mv வர்க்கம், இது இப்படி ரவுண்ட் பண்ணி இது 2 மடங்கால கூடினால் போட்டுக்கோங்க. இயக்கப்பாட்டு சக்தி 4 மடங்கால கூடும். இயக்கப்பாட்டு சக்தி 4 மடங்கால கூடும். ஏன்னா வேகத்துல வர்க்கம் சுட்டி சரியா, வர்க்கம் சுட்டி 4 மடங்கால கூடும். நாலு மடங்கா மாறப்போகுது சரியா, 4 மடங்காகும். வேகம் மாறாம திணிவு 2 மடங்காச்சுன்னா இயக்க சக்தி 2 மடங்காகும். ஆனா வேகம் 2 மடங்காவினா என்ன வச்சுக்கோங்க, இயக்கப்பாட்டு சக்தி 4 மடங்காகும்ன்றது சரியா போட்டுக்கோங்க. அப்ப இது சரி. இதுல என்னது வேகம் ரெட்டிப்பாகிறத கேட்டிக்குது. அப்ப 4 மடங்காகும். இங்கே திணிவு அப்ப 2 மடங்காகும். இதுல காவிக்கணியம் என்ன தெரியுமா, இந்த பாயிண்டையும் போட்டுக்கோங்க. வேலை வலு சக்தி இது மூணுமே எண்ணிக்கணியம். காவிக்கணியம் எண்ணிக்கணியம் என்னது? காவிக்கணியம் சொன்னா அவங்களுக்கு திசையும் பருமனும் ஈக்கும். அப்படி இருக்கிறார்கள் காவிக்கணியம். எண்ணிக்கணியம் சொன்னா அவங்களுக்கு திசை இல்லை பருமன் மட்டும் ஈக்கும். அப்ப போட்டுக்கோங்க இங்கே இதுல விட விசை காவிக்கணிய விசை மட்டும். இப்போ எண்ணிக்கணியம்னு சொல்லி போட்டுறீங்க எழுதிக்கோங்க. வேலை வலு சக்தி இது மூணுமே எண்ணிக்கணியம். வேலை வலு சக்தி மூணுமே எண்ணிக்கணியம். சரியா. அடுத்தது சக்தி காப்பு விதி. சக்தி காப்பு விதியில என்ன தெரியுமா சொல்றாங்க, சக்தி ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறுவோம். அப்படின்னா இயக்கப்பாட்டு சக்தி அழுத்த சக்தியா மாறையிலும், அப்படி மின் சக்தி வெப்ப சக்தியா மாறையிலும், அப்படி சக்தி வடிவத்துக்கு மாறும். ஆனா சக்தியை ஆக்கவும் மேலா அழிக்கவும் மேலா, இன்னும் சக்தியை ஆக்கவும் மேலா அழிக்கவும் மேலா, மொத்த சக்தி அப்படியே பாதுகாக்கப்படும். மொத்த சக்தி அப்படியே காக்கப்படும். ஐத்தன் சக்தி காப்பு விதி. சக்தி பாதுகாக்கப்படுது. காப்புண்டா பாதுகாப்பு சரியா. அப்ப சக்தி என்ன செய்யற, சக்தி எங்களுக்கு ஆக்கவும் அழிக்கவும் மேலாது. ஆனா மொத்த சக்தி என்னது, பாதுகாக்கப்படும் சரியா. மூணாவது விட மொத்த சக்தி மாறாதுன்றது விட சக்தி காப்பு விதிப்படி. ஈன பாருங்க என்னது, உயர்த்தப்படும் போது உயரம் சம்பந்தப்படுது. அது சொல்லி நீங்கள் எம்ஜிஹெச்ன்ற சமன்பாடை பாவிக்க போறீங்க. திணிவுக்கு பதிலாக 10, புவியீர் பார்மோடுக்கு பதிலாக 10, உயரத்துக்கு பதிலாக 2, 10 100 தர 2 200 ஜூல்ட்டு வரும் வீடு. உயரம் சம்பந்தப்பட்டாலே நீங்கள் என்னத்தையே போட்ட அழுத்த சக்தியை போட்டுக்கோங்க. இங்கே கடிகார சுருளை கடிகாரத்தின் சுருளை முறுக்குற நேரம் என்னது நான் பார்த்தேன். இப்படி வில்லொண்ட முறுக்குற இல்லாட்டி ஒரு ரப்பர் பேண்டை இழுத்து விட்ற, அதெல்லாம் என்ன சக்தி, என்ன சக்தி சேமிக்கப்பட்டிருக்கும், மீலியல் அழுத்த சக்தி. மூணாவது விட சரி. ஓகே லீவ் ஆகுங்க அப்போ.